எதுக்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சில நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சரி செய்யறதுக்காக தான். இன்னும் நம்முடைய எல்லையில நமக்குள்ள இன்னும் நம்மளை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. இன்னும் நம்மளை ஆண்டவர் உருவாக்குறதுக்காக, அவருக்கு உகந்த பாத்திரமா நம்மளை மாற்றுவதற்காக, அவருடைய சித்தப்படி நம்மளை வணைந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் சில நேரம் நம்மளை என்ன பண்றாரு, சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை சரிப்படுத்துறாரு, நம்மளை செவ்வைப்படுத்துறாரு. ஸோ நமக்கு சில பிரச்சனைகள் நான் ஆண்டவரை தேடுறப்பில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூட, பிரச்சனைகள் வரும்போது அதை சகித்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அதை மேற்கொள்ளணும். அந்த தான் சொல்லியிருக்கு எபிரேயர் 12:9 என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் மேல அன்பு கூறுகிறவங்களுக்கு சிக்ஷை கண்டிப்பா வரும். அப்படி சிக்ஷைகளை யார் சகிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரா, அவருடைய புத்திரரா எண்ணி அவர் நடத்துகிறாராம், அவருடைய சொந்த பிள்ளையா எண்ணி ஆண்டவர் நடத்துறாராம். நம்ம சகித்து கொள்ளுகிறவர்களா நம்ம இருக்கணும். சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் வேதத்துல கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைங்களை மட்டும்தான் அவர் சிக்ஷிக்கிறாரு. ஒருவேளை நம்ம சிக்ஷிக்கப்படாம நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டம் இல்லாம போயிட்டு இருக்கோம்னா, நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ட்டு சொல்லப்படுவதற்கு நம்ம தகுதியற்றவர்களா இருக்கிறோம். எபிரேயர் 12:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பா சிக்ஷிக்கப்படுகிறவர்களா தான் இருப்போம். அவர் நம்மளை நேசிக்கிறாரு, அவர் நம்ம மேல அன்பு கூறுகிறாருன்னா கண்டிப்பா நம்மளை சிரிச்சித்து நடத்துவாரு. சோதனைகளின் வழியா தான் நடத்துவாரு, பாடுகளின் வழியா தான் நம்மளை நடத்துவாரு, அநேக விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு, நம்மளை சரிப்படுத்துவாரு, அவருக்கு உகந்த பாத்திரமா நம்மளை என்ன பண்ணுவாரு, வணைந்து கொள்வாரு, உருவாக்குவாரு, நம்மளை மனம் திரும்பும்படி ஆண்டவர் செய்வார். ரைட்? ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை சிரிச்சிக்கிறாரு. சில பாடுகள் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு. சில நேரம் நம்ம அதெல்லாம் நம்ம சிந்திச்சு எதுக்காக இந்த காரியம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு நம்ம என்ன காரியம் நம்ம செய்யணும், அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை பற்றி கொள்றவர்களா இருக்கணும். அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன காரியம் நம்ம எதுக்காக இந்த வந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன விஷயத்த நமக்குள்ள மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு அதை வெளிப்படுத்துவாரு. எது நம்ம கிட்ட சரியில்லை அப்படிங்கறத நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு. நம்ம ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணணும், அந்த காரியத்துல நம்ம மனம் திரும்புகிறவர்களா இருக்கணும். அப்படி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் நமக்கு அனுமதிச்ச பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிராக நிக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, சகலவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி தருவாராங்க.